ஹாய் அண்ட் ஹலோ எவ்ரிவன். நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டெக்ஸ்டைல்ஸ் ஃபியூச்சர்ஸ் பற்றி தான் பார்க்க போறோம். நம்ம டெக்ஸ்டைல்ஸ் பேக்கேஜ் காமனாக பார்க்க போறோம். இந்த டெக்ஸ்டைல் பேக்கேஜ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபுட்வேர்ஸ் இருக்குல்ல அதுக்கும் யூஸ் பண்ணுவோம். இதே டெக்ஸ்டைல்ஸ் பேக்கேஜ் ஃபுட்வேருக்கு யூஸ் பண்ணுவோம். இதுல இருக்க ஃபியூச்சர்ஸ் நீ சொல்லி தர போறேன். இதுல பாத்தீங்கன்னா 15 காமன் ஃபியூச்சர்ஸ் இருக்கு. இதுதான் நீ பார்க்க போறோம். ஓகே, நம்ம ஒரு ஃபியூச்சரை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர் என்ன ப்ராடக்ட் கிரியேஷன் வித் பார்கோட் பிரிண்ட். ஃபர்ஸ்ட் இந்த ஃபியூச்சர் பத்தி பார்க்கலாம். இந்த ஃபியூச்சரை பார்க்கறதுக்கு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த டெக்ஸ்டைல் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்றாங்க, பில்லிங் பண்றாங்க, 3 டைப்ஸ்ல பண்ணுவாங்க. ஒன்னு ப்ராடக்ட் ஜென்ரல் டைப்னு சொல்லுவோம். அது எப்படின்னா டைரக்டா நம்ம வழக்கம் ஐட்டம் செட் பண்ற மாதிரி ப்ராடக்ட் என்ட்ரி பண்ணி பிரைஸ் கொடுத்து அங்கேயே அதை வச்சு பில் பண்றது. ரெண்டாவது பேட்ச் வச்சு பண்ணுவாங்க. ஒரு பேட்ச் வச்சு பிரிண்ட் பண்ணி அதை வச்சு பேக்கோட எடுத்து பில் பண்ணுவாங்க. மூணாவது என்னன்னா வேரியன்ட்னு சொல்லுவோம். சைஸ், கலரு, மாடல் அதை வச்சு கிரியேட் பண்ணி பில்லிங் பண்ணுவாங்க. இந்த மூணு தான் காமனா டெக்ஸ்டைல் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இதை வச்சு தான் பார்க்க போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ஜென்ரல் டைப். அதான் ப்ராடக்ட் கிரியேஷன் பார்கோட் பிரிண்ட்னு சொல்லுவோம். அதை பார்க்கலாம். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் எப்படி அதை ரெடி பண்றது சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் இப்போ நான் பண்ண போது ஜென்ரல் டைப் தான் பண்ண போறேன். அதுக்கு என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் என்ன கோட் அதை என்ட்ரி பண்ணிட்டு ப்ராடக்ட் டேரக்டா பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்றேன், ப்ராடக்ட் ஷர்ட் கொடுக்குறேன் அப்படின்னா ஷர்ட் கொடுத்துட்டு இங்க என்ன பண்ணணும்னா டேரக்டா பிரைஸ் வழக்கமா பண்ற மாதிரி டேரக்டா பிரைஸ் கொடுத்துருவோம். இங்க எவ்வளோன்னு கொடுத்துருங்க. ஜிஎஸ்டி கொடுத்துருவாங்க. மற்ற எதுவுமே எது கொடுக்க தேவை, டேரக்டா என்ட்ரி பண்ணி வந்துருங்க. அதே மாதிரி சேல் ரேட் ஏதாவது மாத்திட்டோம்னா சேல் ரேட் மட்டும் மாத்திக்கோங்க. இந்த சேல் ரேட் மாத்தல, அதே சேல் ரேட் கொடுக்குறேன். ஓகே, இப்போ கிரியேட் பண்ணிட்டோமா? கிரியேட் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இது ஜென்ரேட் டைப். இப்படிதான் ஜென்ரேட் டைப் கிரியேட் பண்ணுவோம். ஐட்டம் மாஸ்டர்ல போயிட்டு பண்ணிட்டு என்ன பண்ணுவோம், பார்கோட் எடுக்கும்போது என்ன பண்ணுவோம்னா டேரக்டா பார்கோட்ல போயிட்டு நம்ம கிரியேட் பண்ணோம்ல அந்த 5000 அந்த 5000 கோடு ப்ராடக்ட் கோடு போட்டு டேரக்டா பார்கோட் எடுத்துடலாம். இது ஜென்ரல் டைப்ல சொல்லுவோம். இதே மாதிரி தான் ஜென்ரேட் கிரியேட் பண்ணிட்டு பார்கோட் எடுப்போம். சேம் இதே தான் பில் பண்ணும் போது டேரக்டா ப்ராடக்டோட கோடை வச்சே பண்ணிடுவாங்க. இதே மாதிரி தான் சில டெக்ஸ்டைல்ல பண்ணுவாங்க, சிம்பிளா பண்ணுவாங்க. இது ஜென்ரல் சொல்லுவோம். பார்கோட் ப்ராடக்ட் பார்கோட் பிரிண்ட்னு சொல்லுவோம். இதுதான் நம்ம ஜென்ரலா சொல்லிடுவோம். இதை அடுத்து என்ன டாபிக் பார்க்கலாம். செகண்ட் டைப் என்னன்னு பார்த்தோன்னா பேட்ச் நம்பர் வைஸ் பார்கோட் ஜென்ரேட். இதுதான் செகண்ட் டைப். இது எப்படின்னு சொல்றேன். இதுவும் சேம் தான். என்ன பண்ணேன்னா ப்ராடக்ட் கோட் 501 கொடுத்துட்டேன். இதே ஷர்ட்ல நான் ஃபுல் ஹேண்ட் கொடுக்குறேன். ஷர்ட் பீசஸ். இது பிரைஸ் எதுவுமே கொடுக்க மாட்டோம், டேரக்டா என்ட்ரு போயிடுவோம். ஏன்னா இங்க என்ன ஆகும்னா இங்க போடுற இங்க இதை பொறுத்தவரை பிரைஸ் பர்ச்சேஸ் பண்ண பிரைஸ் கொடுக்குறோமோ அதை எடுத்துக்கும். ஆனா இங்க பிரைஸ் எதுவுமே கொடுக்குறாரு, டேரக்டா போயிடுங்க. ரெண்டாவது டைப் என்ன பேட்ச் வைஸ். அது என்ன பண்ணுவோம்னா மற்ற எல்லாமே 0 கொடுத்துட்டு இந்த பேட்ச் வைஸ் ஒரு காலம் வருது இல்ல, அந்த காலம்ல மட்டும் நீங்க 1 கொடுக்கணும். ஏன்னா பேட்ச் எடுக்க போறோம். 1 கொடுத்துட்டு என்டர் பண்ணி F1 கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு பர்ச்சேஸ் போங்க.
நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்து ஜென்ரல் டைப் பொறுத்தவரை வந்து பர்ச்சேஸே தேவையில்ல, டேரக்டா பில்லிங் பண்ணிக்கலாம். ஐட்டம் ஆஃப் கிரியேட் பண்ணி டேரக்டா பில்லிங் பண்ணிக்கலாம். ஆனா செகண்ட் டைப் பொறுத்தவரை பர்ச்சேஸ் பண்ணா மட்டும்தான் நீங்க பில்லிங் பண்ண முடியும், பார்கோட் எடுக்க முடியும். அதான் வந்து செகண்ட் டைப். அதாவது வந்து பார்கோட் அந்த பேட்ச் வைஸ் இதை பொறுத்தவரை வந்து நீங்க பர்ச்சேஸ் முக்கியம், மறந்துடாதீங்க. இப்ப கேக்குது பாத்தீங்களா? இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் ரேட் எவ்வளவுன்னு கொடுப்பீங்க. இப்போ நான் என்ன பண்ணேன்னா வந்து பர்ச்சேஸ் வந்து நான் 300 ரூபா கொடுக்குறேன். குவான்டிட்டி எவ்வளவு குவான்டிட்டி வாங்குங்க அது கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி சேல் ரேட் எவ்வளவுக்கு சேல் பண்றீங்க அது சேல் ரேட் கொடுத்துக்கோங்க. நான் சேல் ரேட் 350 கொடுத்துக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா இந்த ஃபர்ஸ்ட் ஒரு லைன் வருது இல்ல, இது ஒரு பேட்சா எடுத்துக்கும். நீங்க அடுத்த லைன் அதை கிரியேட் பண்ணீங்கன்னா சேம் கோடே வச்சு அடுத்த லைன் கிரியேட் பண்ணினா கூட அது வந்து என்ன ஆகும்னா அது அடுத்த பேட்ச் இல்லாத கணக்குல வரும். அது என்னன்னா சேம் ப்ராடக்ட் தான் இது, ஆனா டிஃப்ரெண்ட் பேட்ச்ல வந்துடும் கணக்குல. இதுதான் வந்து ஜென்ரேட் டைப்புக்கும் பேட்ச் வைஸுக்கும் டிஃப்ரெண்ட். இப்போ என்ன பண்ண போறேன்னா இதை கிரியேட், இப்போ நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன், 2 பேட்சா போட்டு வாங்கியிருக்கேன். அதை பர்ச்சேஸ் என்ட்ரி போட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ பர்ச்சேஸ் பண்ணீங்கல்ல, இதுக்கு வந்து நீங்க பார்கோட் எடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணி டேரக்டா போய் ப்ராடக்ட் கோட போட்டு பார்கோட் எடுத்துருவீங்க. ஆனா இதை பொறுத்தவரை பண்ண முடியாது. நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கல்ல, அந்த பர்ச்சேஸ் நம்பரை பார்த்து அந்த பர்ச்சேஸ் நம்பருக்கு அதை என்ட்ரு பண்ணுங்க. இது வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஒரு பேட்சுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஜென்ரேட் பண்ணும் கோட. இங்க பாத்தீங்கன்னா வந்து இப்போ நான் 10 கொடுக்குறேன். பர்ச்சேஸ் நம்பர் வந்து 10 கொடுத்து அப்படின்னா பாத்தீங்கன்னா 2 ஷர்ட் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா நான் பாத்தீங்கன்னா வந்து ஒரே ப்ராடக்ட் தான், ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் வந்து ஒரே ப்ராடக்ட் தான். ஆனா வந்து வேற பேட்ச்ல நம்ம பண்ணிருக்கோம். 2 பேட்சா பண்ணதா வந்து 2 கோட் ஜெனரேட் பாருங்க. ஒரு பேட்ச் ஃபுல்லா ஒரு கோடு, இன்னொரு பேட்ச்ல ஒரு கோடு. ஒரு பேட்ச் வந்து 10 ப்ராடக்ட் இருக்கு. அந்த 10 ப்ராடக்ட் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுற மாதிரி இருக்கும். ரெண்டாவதுல வாங்கின 10 ப்ராடக்ட் இன்னொரு ஸ்டிக்கர், இந்த ஸ்டிக்கர் ஒட்டுற மாதிரி இருக்கும். இதை வந்து பேட்ச் வைஸ் சொல்லுவோம். இப்படிதான் அந்த பேட்ச் வைஸ் வந்து பார்கோட் பிரிண்ட் எடுப்பீங்க. இதே பில்லிங்ல போனாலும் சேம் தான். பில்லிங்ல போனா என்ன பண்ணலாம்னா 2 டைப் எடுக்கலாம். ஒரு டைப் என்னன்னா நீங்க டேரக்டா வந்து அவங்க ப்ராடக்ட் கோட் தெரிஞ்சா வந்து அதை என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த ப்ராடக்ட் கோட்ல என்னென்ன பேட்ச் இருக்கோ அதை எடுத்துக்கலாம். அந்த மாதிரி வந்து பேட்ச் பாத்தீங்கன்னா வந்து 001-617 01618 வருதுல, இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லையா நான் பண்ணி 01618 அப்படின்னு டேரக்டா கொடுத்தோம் அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். இந்த மாதிரி வந்து நம்ம ப்ராடக்ட் வச்சு அந்த ப்ராடக்ட் என்ன பேட்ச் இருக்குன்னு பார்க்க முடியும். பேட்ச் நம்ம உங்களுக்கு தெரிஞ்ச பேட்ச்ல ப்ராடக்டோட கோட் ஜெனரேட் ஆயிடுச்சு இல்ல, அந்த கோடு தெரிஞ்சா கூட ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த பேட்சோட கோடை என்ட்ரி பண்ணி அதுல என்ன வாங்க போறீங்களோ கொடுத்து பில் பண்ணிக்கலாம். இது மாதிரி 2 டைப் ஆஃப் நம்ம வந்து பண்ணிக்கலாம். இப்படிதான் வந்து நம்ம பேட்ச் வைஸ் வந்து ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்ணி அது பில் பண்றதும் சரி, ப்ராடக்ட் பார்கோட் பண்றதா பண்ணுவோம். இதுக்கு வந்து நீங்க எப்படின்னா பேசிக்கா வந்து இது வந்து பர்ச்சேஸ் வச்சு நடக்கும், ஐட்டம் வாஷ் வச்சு நடக்காது. அடுத்த டாபிக் என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா நான் சொன்ன மாதிரி வேரியன்ட் வச்சு பண்றது. தேர்ட் டாபிக் தெரியுதுல, சைஸ் கலர் மாடல் வைஸ் பில்லிங் ஆப்ஷன். இதுதான் வந்து தேர்ட் டாபிக். இது எப்படி பண்ண சொல்லி தரேன். சேம் போன வாட்டி பேட்ச் என்ன பண்ணீங்க அதே தான். இதுலயும் பிரைஸ் என்டர் பண்ண மாட்டோம். இதுல என்ன டிஃபரன்ஸ் வரும் அப்படின்னா வந்து நீங்க அந்த நான் சொன்ன வேரியன்ட் சொன்னல, அந்த வேரியன்ட் நீங்க என்ட்ரி பண்ண மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிராண்ட்ன்றது ஒரு வேரியன்ட், சைஸ்ன்ற வேரியன்ட், இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி வேரியன்ட் என்ன வேரியன்ட் வேணுமோ அது 1 கொடுத்து பண்ணிக்கோங்க. நான் எல்லா வேரியன்ட்டும் எனக்கு வேணும், எல்லாத்துக்கும் 1 கொடுத்துக்கிறேன். பேட்சஸுக்கு 1 கொடுத்துக்கிறேன். F1 கொடுத்து இந்த ஐட்டம் சேவ் பண்ணிட்டேன். இதுவும் சேம். பொன்னாடி என்ன பண்ணீங்க அதே தான், சேம் தான். ஆனா என்ன பண்ணுவோம் வேரியன்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இது பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் ரேட், இது பர்ச்சேஸ் ரேட் இங்க வச்சா வந்து உங்களுக்கு அந்த பில் பண்ணும்போது பர்ச்சேஸ் ரேட் ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். அதான் பர்ச்சேஸ் ரேட் 350 கொடுக்குறேன். குவான்டிட்டி வந்து இதுல வந்து ஒரு 20 வாங்குறேன் அப்படின்னா உங்களுக்கு இதுல வந்து வேரியன்ட் கொடுத்துருக்கேன். அதனால வேரியன்ட் என்னென்ன வேணும் நீங்க கொடுத்துக்கோங்க. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் பிராண்ட்னா அடிடாஸ் பிராண்டு. கலர் இருக்கும், கலர்ல பாத்தீங்கன்னா வந்து பிளாக் ப்ரௌனு எந்த கலர் இருந்தாலும் கொடுத்துக்கலாம் உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி. சைஸ்ல பாத்தீங்கன்னா சைஸ்
வேரியன்டேஷன் இருக்கு இதுலயும். எக்ஸாம்பிள் M1 மாடல் கொடுத்துருக்கேன். நீங்க மாடல் வேணா கிரியேட் பண்ணிக்கோங்க. இதுலயும் பார்த்தீங்கன்னா 2 பேட்சா கிரியேட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு பேட்சுக்கு வந்து ஒரு இது, செகண்ட் பேட்சுக்கு எவ்வளவோ அது மாதிரி உங்களுக்கு எப்படி வேணும் வேரியன்ட் கொடுத்து கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ண போறேன்னா சேம் சைஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் டிஃப்ரெண்ட் பிராண்ட்ல கொடுக்க போறேன். இங்க வந்து எஸ் சைஸ்லேயே ஒரே சைஸ் தான், ஆனா வேற இதுல கொடுக்க போறேன். உங்களுக்கு எப்படி வேரியன்ட் கொடுத்து பண்ணணுமோ அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் பண்ணிட்டேன். இதை நான் பர்ச்சேஸ் என்ட்ரி பண்ணிக்கிறேன் டேரக்டா. மற்ற எல்லாமே சேமா தான் இருக்கும். என்ன இதுல டிஃபரன்ஸ், இல்ல வேரியன்ட் யூஸ் பண்ணுவீங்க, இல்ல வேரியன்ட் போன வாட்டி பண்ண பேட்சஸ் பண்ணது வேரியன்ட் இருக்காது. மற்ற எல்லாமே சேம் தான். பார்கோட் எடுக்கிறது பில் பண்றதுல சேமா தான் இருக்கும். இப்போ நான் வந்து பண்ணி கூட காட்டுறேன். பார்கோட்ல போயிட்டு இப்போ பர்ச்சேஸ் பண்ணீங்களா அந்த நம்பர் போட்டீங்கன்னா வந்து இதுக்கு தனித்தனியா வந்து ஒவ்வொரு பேட்சுக்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களுக்கு கோட் ஜெனரேட் ஆகும். பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் பண்ண பேட்சுக்கு ஒரு கோடும், செகண்ட் பேட்சுக்கு ஒரு கோடும் வந்துருச்சு. இதுலயே பாத்தீங்கன்னா வந்து இன்னொன்னு பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பேட்ச் சைஸ் எல்லாம் கொடுத்தீங்களா, சைஸ் நீங்க பார்க்க முடியும் ஸ்டிக்கர் எடுக்கும் போது. அது காட்டுறேன் எப்படின்னு. இப்போ செட்டிங்ஸ் போய் நான் ஆன் பண்ணிட்டேன். இப்போ நான் இப்போ என்டர் பண்ணனா பாத்தீங்கன்னா இங்க வந்து நான் ஃபர்ஸ்ட் வாங்கினது வந்து என்ன பிராண்டு, மாடல் நேமு, பிளாக் கலரு, சைஸ் இது வந்துருச்சு. இது ஸ்டிக்கர்ல ஒட்டும் போது இது சேர்த்து கூட வித் ஸ்டிக்கர்ல ஒட்டிக்கலாம். இப்படிதான் வந்து நம்ம வந்து வேரியன்ஸ் யூஸ் பண்ணி பார்கோட் எடுப்போம். அடுத்து பாத்தீங்கன்னா பில்லிங் எடுக்கும் என்ன ஆகும்னா, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே தான். உங்களுக்கு நம்பர் தெரிஞ்சு டேரக்டா நீங்க நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட் கோட் தெரிஞ்சு அது டேரக்டா யூஸ் பண்ணி பார்க்கலாம். இல்லையா உங்களுக்கு பேட்ச் நம்பரே தெரியும் டேரக்டா அப்படின்னா அதை வச்சும் பார்த்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் இதை போட்டு காட்டுறேன் உங்களுக்கு டேரக்டா, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அடுத்து என்ன பண்ணேன்னா அந்த 016 1 செகண்ட் 016 19 016 19 கொடுத்து அப்படின்னு டேரக்டா எடுத்துக்கும். இப்படியும் பண்ணிக்கலாம். ரெண்டு டைப்பாக நம்ம எடுத்து பேட்ச் எப்படி சொன்னா அதே வயசு தான். இதுல என்ன டிஃபரன்ஸ் சொன்னா இங்க கீழே பாத்தீங்கன்னா வந்து அடிடாஸ் பிளாக், அந்த பிளாக் கலரு, சைஸ் இதெல்லாம் காட்டுதுல, இதுதான் டிஃபரன்ஸ். அதுல வந்து வேரியன்ட் இருக்காது, இதுல வேரியன்ட் இருக்கும். அதுல பேட்சஸ் பண்ணுவோம், இதுல பேட்சஸ் பண்ணுவோம், இப்படிதான் பண்ணுவோம். இதுதான் வந்து 3 டைப்ஸ் சொன்ன மாதிரி டெக்ஸ்டைல பண்ணுவாங்க. ஒன்று வந்து ஜென்ரல் டைப், ஜென்ரலா அந்த இதுல நீங்க ஐட்டம் மாஸ் என்ன கொடுக்குறீங்க அதை பில்லிங் பண்ணி பார்கோட் எடுத்துருவாங்க. ரெண்டாவது என்னன்னா வந்து பேட்டரிஸ் எடுப்பாங்க. மூணாவது என்னன்னா வந்து வேரியன்ட் கொடுத்து எடுப்பாங்க. நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னா வந்து சைஸ், கலர், மாடல் வைஸ் வந்து ஸ்டாக் ரிப்போர்ட் பார்க்குறது எப்படின்னு சொல்லி தரேன். அது சேம் வந்து நம்ம இதுல போயிடுங்க, சாஃப்ட்வேர்ல போயிட்டு கிறிஸ்டல் ரிப்போர்ட்டை போயிடுங்க. கிறிஸ்டல் ஸ்டாக் மாஸ்டர்ல போனீங்க அப்படின்னா வந்து பேட்ச் வைஸ் க்ளோசிங் ஸ்டாக் இருக்கும். அது வந்து ஐட்டம் வைஸ் ரெண்டுமே ரிப்போர்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பேட்ச் வைஸ் காட்டுறேன் உங்களுக்கு. பேட்ச் வைஸ் க்ளோசிங் போனீங்க அப்படின்னா வந்து இதுல என்ன டிஃபரன்ஸ்னா வந்து இதுல வந்து நான் சொன்ன கலரு சைஸ்லாம் இருக்குல்ல, வேரியன்ட் சொல்லியிருந்தேன்ல, வேரியன்ட் வந்து இதுல இருக்காது. இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். நம்ம ஷர்ட் எடுத்திருந்தோம், ஷர்ட்டுக்கு இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா ஷர்ட் ஆஃப் ஃபுல்ன்றது நம்ம பண்ணது வந்து இதுல பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னா ஸ்டாக் எவ்வளவு எடுத்திருக்கோம் அந்த மாதிரி ஸ்டாக் வேல்யூ எல்லாமே இருக்கும். ஆனா என்ன டிஃபரன்ஸ்னா வந்து நம்ம வந்து வேரியன்ஸ் கொடுத்திருந்தோம்ல 502 வந்து ஆஃப் ஷர்ட், இது வந்து வேரியன்ஸ் கொடுத்துருப்போம். இது வந்து வேரியன்ஸ் அது இருக்காது. அதாவது இந்த பிராண்டு சைஸ் இருக்காது, மற்ற எல்லாமே இங்க இருக்கும். இல்ல எனக்கு அதை பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஐட்டம் வைஸ் ஒரு ஆப்ஷன், ஒரு ஸ்டாக் காட்டினால அதை போய் தான் பார்ப்போம். இப்போ ஐட்டம் வைஸ் கோஷன் டாக் இருக்கா, இதை கொடுத்தீங்க அப்படின்னா இதுல போனோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி வந்து பேட்ச்ல அந்த ஒரு பேட்ச்ல வந்து என்னென்ன இது எடுத்துமோ எல்லாமே பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா இதுல தெரியுது பாத்தீங்களா, சைஸ் என்ன சைஸ் இருக்கும், மாடல் நேம் இருக்கும், பிராண்டுக்கு வந்து பிராண்ட் வந்துடும் இதுலயே. இப்படிதான் வந்து நம்ம வந்து இந்த ரிப்போர்ட்ல தான் ஐட்டம் வைஸ் ரிப்போர்ட்ல தான் வந்து அந்த வேரியன்ட் கொடுத்து வேரியன்ட் பார்க்க முடியும். இல்லைன்னா இதுல இல்லைன்னா வேரியன்ட் வேணாம் ஜென்ரலா பார்க்கணும் ப்ரோசஸ் பார்த்துக்கலாம். இதே 2 டைம்ஸ் ரிப்போர்ட் நம்மகிட்ட இருக்கு. அடுத்த டாபிக் என்னன்னா வந்து
இந்த பார்கோட் பிரிண்ட் இருக்குல்ல, இதுக்கு வந்து சீக்ரெட் கோட் நம்ம பிரிண்ட் எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஓனர் இருக்காரு நம்ம ஷாப்ல, ஓனர் வந்து நான் பார்கோட் ஸ்டிக்கர் எடுக்கிறேன், ஆனா அதுல பர்ச்சேஸ் ரேட் வருது, ஆனா அந்த பர்ச்சேஸ் ரேட் எனக்கு தெரியணும், கஸ்டமருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைப்பாரு அவரு. அப்படி இருக்கும்போது வந்து என்ன பண்ணுவாருன்னா, அந்த பர்ச்சேஸ் வந்து சீக்ரெட் கோடா கொடுக்கலாம். நம்ம சாஃப்ட்வேர் இந்த ஆப்ஷன் இருக்கு, அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் எப்படின்னு. இங்க பாத்தீங்கன்னா வந்து அது இந்த டிஷர்ட் பிரைஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் டிஷர்ட் எடுத்துக்கிறேன், என் டிஷர்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்து 350 இருக்கும். 350க்கு வந்து நான் 350 வந்து என் பிரைஸ் வந்து எனக்கு தெரியும், ஓனருக்கு தெரியும், இதுதான் பர்ச்சேஸ் பிரைஸ், இதான் ஓனருக்கு தெரியும். ஆனா வந்து ஸ்டிக்கர் ஓட்டமா வந்து கஸ்டமருக்கு தெரியக்கூடாது, ஸ்டிக்கர் கோட் யூஸ் பண்றோம். இந்த சைட்ல பாத்தீங்கன்னா கோட் ஃபார்மேட் வச்சிருக்கேன். இந்த 0ல இருந்து 9 இருக்குல்ல, அதை பத்தி அதுக்கேற்ற மாதிரி வந்து ஹால்ட் மேட்ச் பண்ணியிருக்கேன். இப்படி பாத்தீங்கன்னா 315 இருக்குதுல, இது வந்து பர்ச்சேஸ் பிரைஸ் அப்படின்னா, இந்த டிஎஃப் இருக்குதுல, இதான் சீக்ரெட் கோடு. அதாவது 3க்கு நேரா பாத்தீங்கன்னா டி இருக்கு, எஃப்க்கு நேரா பாத்தீங்கன்னா வந்து 5 இருக்கு, ஏக்கு நேரா 0 இருக்கு. இப்படிதான் வந்து நம்ம சீக்ரெட் கோடை வந்து பர்ச்சேஸ் ரேட்டுக்கு வந்து மேட்ச் பண்ணுவோம். இது வந்து இந்த ஆர்டர் வந்து ஓனர் வந்து மெமரி பண்ணிட்டா அப்படின்னா வந்து அவர் சீக்ரெட் கோடை ஒட்டும் போது வந்து அவருக்கு தெரியும், அவர் பர்ச்சேஸ் வருது ஈஸியா என்னன்னு செக் பண்ணிப்பாரு. ஆனா கஸ்டமருக்கு தெரியாது இதுதான் சீக்ரெட் கோட் அப்படின்றது. இது வந்து சாஃப்ட்வேர்ல பண்ண முடியும். எப்படின்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. நீங்க பார்கோட்ல போனீங்க அப்படின்னா வந்து செட்டிங்ஸ் போயிடுங்க. செட்டிங்ஸ் போனீங்கன்னா வந்து இந்த மாதிரி தெரியும். 0ல நான் சொன்ன 0ல 9 வரைக்கும் இருக்குல்ல, இதுல வந்து நீங்க வந்து என்னென்ன மாத்தி கொடுத்துக்கலாம். நான் வந்து ஏபிசி வரிசையா கொடுத்துருக்கேன். நீங்க இதை மாத்தி எக்ஸ் ஒய் எந்த ஆர்டர்ல வேணா கொடுத்துக்கலாம். ஆனா கொடுத்துருக்க ஆர்டர் உங்களுக்கு தெரியும், ஏன்னா அப்பதான் வந்து நீங்க சீக்கிரம் கோட் எடுக்கும்போது வந்து இந்த இதுக்கு இந்த கோடு உங்களுக்கு தெரியும். நான் உங்களுக்கு வந்து எப்படி ஒரு சீக்கிரம் கோட் எப்படி வியூ பண்ணி காட்டுறேன். பர்ச்சேஸ் கோட் இருக்கு, ஆன் பண்ணி சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுத்துட்டு இங்க பாத்தீங்கன்னா சீக்கிரம் கோட் ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. இது வந்து பர்ச்சேஸ் ரேட் இருக்குல்ல, அந்த பர்ச்சேஸ் ரேட் கோடு தான். இப்படிதான் வந்து நம்ம வந்து அந்த பர்ச்சேஸ் ரேட்டோட இதை வந்து சீக்கிரம் கோடா கொடுப்போம். இது எதுக்குன்னா வந்து ஓனருக்கு மட்டும் தான் பிரைஸ் தெரியும், கஸ்டமருக்கு வந்து பிரைஸ் தெரியக்கூடாது, அந்த பர்ச்சேஸ் பிரைஸ் தெரியக்கூடாதுக்காக மட்டும் எப்படி கொடுப்போம். நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் என்ன வந்து ஃபாஸ்ட் மூவிங், ஸ்லோ மூவிங், நான் மூவிங் ரிப்போர்ட். அதாவது வந்து இந்த ரிப்போர்ட் இருக்குல்ல, அதாவது வந்து நம்மகிட்ட ஷாப்ல வந்து சில ப்ராடக்ட் வந்து ஃபாஸ்டா மூவ் ஆகும், அது ஸ்லோ மூவிங், நான் மூவிங். இதுதான் ரிப்போர்ட் பாக்குறது. இது வந்து போன இதே வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன், ரீடர் வீடியோ பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது எக்ஸ்பிளைன் ஃபுல் விஷயம் அதில் பண்ணியிருக்கேன், நீங்க போய் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வந்து சேல்ஸ்மேன் மாஸ்டர் போஸ்ட். இங்க வந்து டெக்ஸ்டைல் டெக்ஸ்டைல் ஷாப்ல பாத்தீங்கன்னா வந்து எப்பவுமே வந்து சேல்ஸ்மேன் இருப்பாங்க. ஆனா இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, மோஸ்ட் ஆஃப் பெரிய ஷாப்லாம் இருக்குல்ல அதுதான் இருக்கும். சின்ன சின்ன ஷாப்ல வந்து ஒன்னு ரெண்டு ஆளுங்க ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா வந்து இதுல இருக்காது. அது 2 3 பேர், ஒரு 4 5 பேருக்கு மேலே சேல்ஸ்மேன் இருந்தா மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா நீங்க வந்து ஒரு சேல்ஸ்மேன் போய் துணி எடுக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஒண்ணு மட்டும் ஒரு நம்பர் எழுதுவாங்க ஸ்டிக்கர்ல, இல்லைன்னா ஸ்டிக்கர் மேல ஒட்டுவாங்க. எதுக்குன்னா அது எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து இந்த சேல்ஸ்மேன் ரிப்போர்ட் பாக்குறதுக்கோ, இல்ல சேல்ஸ்மேன் கமிஷன் வருது அப்படின்னா வந்து அவங்க அப்படிதான் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்குதான் வந்து இந்த சேல்ஸ்மேன் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம சாஃப்ட்வேர்லயே வந்து சேல்ஸ்மேன் கிரியேட் பண்ண முடியும், அது ஃபியூச்சர் இருக்கு. அதான் வந்து சேல்ஸ்மேன் மாஸ்டர்னு சொல்லுவோம். அது எப்படின்னா வந்து மாஸ்டர் நம்மகிட்ட போனீங்கன்னா அந்த மாஸ்டர் இருக்குல்ல, மாஸ்டர்ல போயிட்டு சேல்ஸ்மேன் ஆப்ஷன் இருக்கும். இதுல போனீங்கன்னா சேல்ஸ்மேன் கிரியேட் பண்ண முடியும், அதுதான் அந்த ஃபியூச்சர். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து சேல்ஸ்மேன் வைஸ் கமிஷன். அதாவது நம்ம ஷாப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வேலை செய்யறாங்கல்ல, அவங்க வந்து கமிஷன் கொடுக்க முடியும், சேல்ஸ் வந்து கமிஷன் கொடுக்க முடியும். அது 3 டைப்பா கொடுக்கும். அதுதான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் உங்களுக்கு. ஓகே, நான் ஏற்கனவே வந்து உங்கள்கிட்ட ஒரு 4 பில் போட்டு வச்சிருக்கேன், இதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். என்கிட்ட வந்து 4 சேல்ஸ்மேன் இருக்காங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எப்படின்னா வந்து ஒரு பில்லு ஃபுல்லாவே ஒரே சேல்ஸ்மேன் போயிடும். அந்த பில்லுல வர எல்லா கமிஷனுக்கும் வந்து அவருக்கே போயிடும். அதாவது ஃபர்ஸ்ட் டைப். இப்போ பாத்தீங்கன்னா வந்து 7, இந்த 7 பில் நம்பர் இருக்குல்ல, இதுல பாத்தீங்கன்னா வந்து சேல் 5 தான் யூஸ் பண்ணிருக்காரு இந்த பில்ல. அவருக்கு எப்படின்னா இந்த பில்லுல போட்ட எல்லா ப்ராடக்ட்டுமே 3 ப்ராடக்ட் போட்டிருக்காங்க அப்படின்னா வந்து 3லயும் வந்து எவ்வளவு கமிஷன் வருதோ வந்து அது அவருக்கே போயிடும். இங்க பாத்தீங்கன்னா 5, இது வந்து ஒரு டைப். இந்த 5 பில் இருக்குல்ல, இது அப்படிதான் போட்டிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா கமிஷன்ல பாத்தீங்கன்னா வந்து எவ்வளவு பாத்தீங்கன்னா 3 10% கமிஷன் இருக்கு. அதாவது சேல்ஸ்மேன் 3க்கு வந்து 10% கமிஷனை கொடுத்துருக்கேன். இந்த ஒரு ப்ராடக்ட்ல எவ்வளவு கமிஷன் வருதோ வந்து அவர் எடுத்துப்பாரு டேரக்டா. டோட்டலா பாத்தீங்கன்னா கமிஷன் அமௌண்ட் இருக்குல்ல, இது பாத்தீங்கன்னா வந்து இது கமிஷன் அமௌண்ட். இது ஒரு ப்ராடக்ட் 10% கமிஷன் எடுத்தாருன்னா இதுதான் கமிஷன் அமௌண்ட்.
இந்த ஒரு பில்ல வர எல்லா கமிஷனுமே அவங்க ஒரு ஆளுக்கே போயிடும், சேல்ஸ்மேன் 3க்கே போயிடும். இது வந்து ஒரு டைப். செகண்ட் டைப் என்னன்னா வந்து ஸ்பிளிட்னு சொல்லுவோம். அதாவது வந்து ஒரே பில்ல வந்து நிறைய ப்ராடக்ட் இருக்குல்ல, அதே மாதிரி நிறைய கமிஷன் நிறைய சேல்ஸ்மேனும் இருப்பாங்க. அவங்களுக்கு அதாவது இப்ப பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்றேன் பாருங்க. பில் நம்பர் 4 எடுத்துக்கோங்களேன். பில் நம்பர் 4 எடுத்தீங்க அப்படின்னா வந்து சேல்ஸ்மேன் 1 இருக்காரு, சேல்ஸ்மேன் 2 இருக்காரு. அதாவது இந்த பில் நம்பர் 4 பாத்தீங்கன்னா வந்து மூணு ப்ராடக்ட் இருக்கு. அந்த 3 ப்ராடக்ட்டுக்கும் வந்து வேற வேற சேல்ஸ்மேன் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து ப்ராடக்ட் நம்பர் 4க்கும் ப்ராடக்ட் நம்பர் 7க்கும் பாத்தீங்கன்னா சேல்ஸ்மேன் 1 இருக்காங்க. ப்ராடக்ட் நம்பர் 8க்கு பாத்தீங்கன்னா சேல்ஸ்மேன் 2 இருக்காரு. இந்த ஒரு பில்ல வந்து 2 சேல்ஸ்மேன் இருக்காங்க. அவங்க எந்த ப்ராடக்ட் போட்டிருக்காங்களோ அதோட கமிஷன் மட்டும் தான் அவங்களுக்கு போயிடும். இது வந்து ஒரு டைப். தேர்ட் டைப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து நம்ம டேரக்டா போயிட்டு ஐட்டம்லேயே ஒரு ஐட்டம் இருக்குல்ல, அதுலேயே வந்து டேரக்டா கமிஷன் வந்து மென்ஷன் பண்ணிடுவோம். இவ்வளவு கமிஷன் வந்து இந்த ஐட்டமுக்கு போகணும் அப்படின்னு. அதுக்கு மேல போகாது. அது வந்து இன்னொரு டைப். மேல பாத்தீங்கன்னா சேல்ஸ்மேன் 5 இருக்குல்ல, இந்த பில் நம்பர் 7 போட்டிருக்கல, இது அந்த டைப் தான் இது. இதுல பாத்தீங்கன்னா வந்து அந்த 3 ப்ராடக்ட் பில் பண்ணிருக்காங்க. ஆனா 3 ப்ராடக்ட் வந்து வேற கமிஷன் இருக்கு பர்சன்டேஜ்ல. பாத்தீங்கன்னா வந்து ப்ராடக்ட் அது கேமிசோல் இருக்குல்ல, அது 5%, ஷார்ட்ஸுக்கு வந்து 3%, டர்க்குக்கு பதிலாக 7%. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் தனித்தனி கமிஷன் கொடுத்துருவாங்க டேரக்டா. சேல்ஸ் மேனேஜ் போகாம கமிஷன் வந்து ப்ராடக்ட்ல டேரக்டா கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது வந்து தேர்ட் டைப். இப்படிதான் வந்து 3 கமிஷன் கொடுப்போம். ஒண்ணு வந்து டேரக்டா ஒரு பில்ல ஒரு எல்லா கமிஷன் வந்து சேல்ஸ் பண்ணிக்கே போயிடும். ரெண்டாவது என்னன்னா வந்து அதாவது ஸ்பிளிட்னு சொல்லுவோம். ஸ்பிளிட் பண்ணி கொடுக்குறது. வேற ஒரே பில்ல வந்து நிறைய ப்ராடக்ட் இருக்குல்ல, அது நிறைய சேல்ஸ் பண்ணி இருப்பாங்க. அது செகண்ட் டைப். தேர்ட் டைப் என்னன்னா வந்து டேரக்டா போய் நம்ம டேரக்டா ஒரு ஐட்டம்ல அசைன் பண்ணிட்டு இவ்வளவு கமிஷன் தான் போகணும் அப்படி அசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து எந்த சேல்ஸ்மேன் எடுத்தாலும் வந்து அந்த ஐட்டம் அவ்வளவு கமிஷன் தான் போகும். இது வந்து தேர்ட் டைப். இப்படி வந்து கமிஷன் கொடுத்துரும். அடுத்த டாபிக் என்னன்னு பார்க்கலாம். அது டாபிக் என்ன வந்து பில்ஸ் அண்ட் வாட்ஸ்அப். இந்த பில்ஸ் அண்ட் வாட்ஸ்அப் என்னன்னா நீங்க வந்து வாட்ஸ்அப் இருக்குல்ல, அதை உங்களுக்கு இன்டிகிரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து நம்ம சாஃப்ட்வேர் இன்டிகிரேட் பண்ணீங்கன்னா வந்து ஒரு கஸ்டமர் பில் பண்ணும்போது வந்து அவங்க கஸ்டமர் நம்பருக்கே வந்து அவங்க பண்ற பில் வந்து வாட்ஸ்அப்ல போயிடும். இதுதான் வந்து பில்ஸ் அண்ட் வாட்ஸ்அப்னு சொல்லுவோம். அடுத்த டாபிக் என்னன்னா வந்து குவான்டிட்டி, சேல் குவான்டிட்டி ரிட்டர்ன் ஆப்ஷன். அதாவது பில் ஸ்கிரீன் இருக்குல்ல, அந்த பில் ஸ்கிரீன்லேயே போய் ஒரு ப்ராடக்ட் ரிட்டர்ன் பண்ண சொல்லி தர போறேன். இது வந்து நான் சொன்ன மாதிரி 2 டைப்பா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு டேரக்டா நீங்க பண்றீங்கல்ல, அந்த ப்ராடக்டோட கோடு தெரிஞ்சா டேரக்டா பண்ணிக்கலாம். வந்து காட்டுறேன். இப்போ நான் ப்ராடக்ட் என்ன வாங்கிட்டு போயிட்டேன், அது பில் ஸ்கிரீன் ரிட்டர்ன் கொடுக்க போறேன். இப்போ அந்த ப்ராடக்ட் கோட் இருக்குல்ல, அதை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ப்ராடக்ட் கோடு இப்போ நான் வாங்கி போன ப்ராடக்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா வந்து பில் ஸ்கிரீன்ல அந்த ப்ராடக்ட் கொடுத்துட்டு குவான்டிட்டியில போய் வரமே என்ன பண்ணணும், ப்ளஸ் கொடுத்து வேண்டிய ப்ளஸ் கொடுத்து ப்ளஸ் பண்ணி ப்ளஸ்ல போச்சுன்னா அதாவது வாங்குறோம்னு அர்த்தம். இது நெகட்டிவ் மைனஸ் கொடுத்துனா ஏதாவது குவான்டிட்டி கொடுத்தோம் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணுறேன்னு அர்த்தம். இப்படிதான் வந்து நம்ம வந்து ஒரு பில் ஸ்கிரீன்ல வச்சு ஒரு ப்ராடக்ட் ரிட்டர்ன் பண்ணுவோம். இப்போ நெகட்டிவ்ல கொடுத்துட்டு நீங்க ஸ்பேஸ் கொடுத்துட்டு இந்த பில் சேவ் ஆயிடும். இது ரிட்டர்ன் பண்றதுக்கு கணக்கு வந்துடும். அடுத்து என்னன்னா வந்து சேல்ஸ் ரிட்டர்ன் ப்ராடக்ட் வைஸ். அதாவது ப்ராடக்ட்டை வச்சு எப்படி சேல் ரிட்டர்ன் பண்ண சொல்லி தர போறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து பில் ஸ்கிரீன்லேயே வந்து இந்த ப்ராடக்ட்டை ரிட்டர்ன் பண்றது. ரெண்டாவது என்னன்னா வந்து சேல்ஸ் வைஸ்ல சேல்ஸ் வைஸ் அந்த பில்ல பண்ணிட்டு போயிருப்பாங்கல்ல, அந்த பில்லை வச்சு ரிட்டர்ன் பண்றது எப்படி சொல்லி தர போறேன். டிரான்சாக்ஷன் போயிட்டு சேல் ரிட்டர்ன் போயிடுங்க. போட்டீங்கன்னா பில் பண்ணிருப்பீங்களா, கடைசியா என்ன பில் பண்ணிருக்கீங்களா அதை கொடுத்துக்கலாம். இப்போ நான் கடைசியா என்ன பில் பண்றதுக்கு பார்த்துக்கிறேன் ஒரு தாட்டி. இப்போ என்ன பண்ண போறேன்னா 7 பில்லா போட்டிருக்கேன் ஏற்கனவே, அதை ரிட்டர்ன் பண்ண போறோம் அப்படின்னா வந்து 7 இங்க என்டர் பண்ணிட்டு கீழே பாத்தீங்கன்னா வந்து உங்க ஐட்டம் ஆட்டோமேட்டிக்கா வருது இல்ல, என்னென்ன வாங்கிருக்காங்க அந்த பில்ல வந்து என்னென்ன வாங்கிருக்காங்க ஐட்டம் வந்துடும். இந்த ப்ராடக்ட் என்னென்ன ப்ராடக்ட் வந்துச்சு இல்ல, இந்த ப்ராடக்ட் வந்து டேரக்டா வந்து இப்போ நான் சேல் குவாலிட்டி 2 வாங்கி போயிருக்காங்க, ரிட்டர்ன் பண்றது 1 பண்ணியிருந்தேன்னா 1 கொடுத்து பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா வந்து மேல ஆட்டோமேட்டிக்கா எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா நான் 1 ரிட்டர்ன் பண்றது ப்ராடக்ட் எடுத்துக்கோ,
அடுத்து பாத்தீங்கன்னா வந்து இதுல பாத்தீங்கன்னா 3 வாங்கிட்டு போயிருக்காங்க சேல்ஸ் குவான்டிட்டியில. இதையும் அதுல 1 ரிட்டர்ன் பண்ணா 1 கொடுத்துக்கலாம். அடுத்து அதை எடுத்துக்கும். அதே மாதிரி வந்து அடுத்து பண்ணீங்கன்னா வந்து இந்த இது இங்க இங்க இது இருக்குல்ல, இன்னொன்னு இருக்குல்ல, அதையும் நான் வந்து 5 வாங்கிட்டு போயிருக்காங்க, நான் 3 ரிட்டர்ன் பண்ணா அதை கொடுத்துரும் அப்படின்னா வந்து என்னடா ரிட்டர்ன் பண்ணி அதை எடுத்துக்கோ வாங்கினதுல. இதை F1 கொடுத்து சேவ் பண்ணிட்டீங்கன்னா வந்து இது சேல் ரிட்டர்ன்ல வந்துடும். வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து இந்த ரிட்டர்ன்ல போய் இந்த ரிட்டர்ன் போகணும் அப்படின்னா வந்து நீங்க பில்லிங்ல போயிட்டு ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். பில்லிங் பண்ணீங்கன்னா வந்து F1 கொடுத்தீங்க அப்படின்னா வந்து இன்னும் ரிட்டர்ன் கேட்கும். ரிட்டர்ன் நம்பர் என்ன அதை கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு என்டர் பண்ணீங்கன்னா வந்து எடுத்துக்கும். இங்க பாத்தீங்கன்னா 3 பேர் தான் ரிட்டர்ன் பண்ணேன். இங்க பேர் நெகட்டிவ்ல இருக்கு பாத்தீங்களா. வந்ததுக்கப்புறம் இங்க என்டர் இப்ப ஸ்பேஸ் அடிச்சு சேவ் பண்ணிக்கலாம். இப்படிதான் வந்து நம்ம வந்து ப்ராடக்ட் ரிட்டர்ன் பண்ணுவோம். டேரக்டா இங்கே ஸ்கிரீன் பண்ணா வந்து அது பில் ஸ்கிரீன்ல ரிட்டர்ன் பண்றது. ப்ராடக்ட் பண்ணணும்னா வந்து பில் நம்பரை கொடுத்துட்டு என்ன பில் வாங்கிட்டாங்களோ அதை ஆர்டர் ரிட்டர்ன் பண்ணி சேல் ரிட்டர்ன் பண்ணிட்டு இங்க வந்து சேல ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். இது செகண்ட் டைப். அடுத்த டாபிக் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன சேரம் பார்த்து பில் வைஸ் சரி பண்றது, ஐட்டம் வைஸ் சரி பண்றது சொல்லி தருது. இது பார்த்தீங்கன்னா ரீட்டைல் சொல்லி கொடுத்தல அதுல வீடியோல டீட்டெயிலா சொல்லி கொடுத்துருப்பேன். அதை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்த என்ன பில் செட்டில்மெண்ட் ஆப்ஷன். பில் செட்டில்மெண்ட் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இங்க வந்து பெரிய டெக்ஸ்டைல் இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா அது 5 ஃப்ளோர்ஸ் இருக்கு. டெக்ஸ்டைல் அப்படின்னு பாத்தீங்கன்னா தனித்தனியா இருக்கும். ஒவ்வொரு ஃப்ளோரும் தனித்தனியா பில் பண்ணுவாங்க. ஆனா பேமெண்ட் டவுன் ஃப்ளோர்ல வந்து பேமெண்ட் பண்ணுவாங்க. அவங்க ஒரு ஃப்ளோர் என்ன வாங்குறாங்களோ பில் பண்ணி எடுத்துப்பாங்க. எல்லா பில்லையும் எடுத்து வந்து கொடுத்து டவுன் ஃப்ளோர்ல கொடுத்து மொத்தமா பே பண்ணிப்பாங்க. அதான் அந்த பில் செட்டில்மெண்ட் ஆப்ஷன் சொல்லுவோம். நம்ம சாஃப்ட்வேர்ல பண்ணலாம். எப்படி சொல்லி தரேன். டிரான்சாக்ஷன்ல போனீங்கன்னா வந்து பில் செட்டில்மெண்ட் ஆப்ஷன் இருக்கும். அதுல போனீங்கன்னா வந்து நீங்க என்னென்ன பில்ல எங்க போட்டீங்க அந்த பில்லா வசூலா இருக்கும். இந்த மாதிரி இருக்குல்ல, இதுல போயிட்டு நீங்க எந்த பில்லுக்கு பில் பண்ண போறீங்களோ அதை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணீங்கன்னா அந்த பில்லுக்கான அமௌண்ட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு நிமிஷம் வந்துருச்சு. அந்த பில்லு எடுத்துக்கும். ஒரு பில்லு இந்த அமௌண்ட் இருக்கா. அடுத்து பாத்தீங்கன்னா நானும் நம்ம பில் பண்றேன் பே பண்ணாட்டினா அது பில்லிங் போட்டேன் அப்படின்னா வந்து ரெண்டும் சேர்த்து டோட்டல் பாத்தீங்கன்னா வந்து இவ்வளவு வருது வந்துச்சா. நான் அடுத்து ஏதாவது பில் ஒவ்வொரு பில் பண்ணியிருப்பேன். எல்லாத்தையும் கொடுத்து டவுன் ஃப்ளோருக்கு வந்து பில்ல பே பண்றேன். கொடுத்துட்டேன் அப்படின்னா வந்து எல்லா அமௌண்ட்டையும் எடுத்துக்கும். நீங்க என்டர் பண்ணி நீங்க பாத்தீங்கன்னா பில் சேவ் வந்துருச்சா, எஸ் கொடுத்து பில்ல பே பண்ணிக்கலாம். இப்படிதான் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து ஒரு பில் செட்டில்மெண்ட்டை பண்ணுவோம். அதாவது ஒவ்வொரு ஃப்ளோர்ல பண்ண பில்லேட் வந்து கடைசியா மொத்தமா டவுன் ஃப்ளோர்ல கொடுத்து பில்ல பே பண்ணுவோம்ல. பேமெண்ட் தனியா இருக்கும், பில்லிங் தனியா இருக்கும். எல்லா பில்லையும் மொத்தமா வச்சு பேமெண்ட் பண்றது அது பில் செட்டில்மெண்ட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா வந்து பில்லோல் ஆப்ஷன். இந்த பில்லோல் ஆப்ஷன் வந்து போன இதுல பார்த்துருக்கோம். ரீட்டைல சொல்லி கொடுத்தால அதுலயே இருக்கு. வீடியோல செக் பண்ணிக்கோங்க. அதே ஃப்ரீ ஆஃபர் ப்ரமோஷன் இருக்குல்ல அதுவும் அதுலயே இருக்கு. போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த 5 ஃபீச்சர்ஸ் இல்லாம வந்து நம்மளுடைய இன்னொரு ஃபீச்சர் ஒன்று இருக்கு. அதாவது ஃபைண்ட் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். அதாவது வந்து இது பில் எல்லாம் பண்றோம்ல, பில் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னா வந்து திருப்பி வந்து உங்கள்ட்ட ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ரிட்டர்ன் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, சில டைம் பாத்தீங்கன்னா பில் இல்லாம வந்து ரிட்டர்ன் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவோம்னா பார் கோட் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம வந்து இதை ட்ராக் பண்ண முடியும். நம்ம ப்ராடக்ட்டை அது எப்படி ட்ராக் பண்றது சொல்லி கொடுத்துட்றேன். அது பண்ணுவோம் அப்படின்னா வந்து நம்ம சாஃப்ட்வேர்ல போனீங்கன்னா ஃபைண்ட் பேட்ச் டீடைல்ஸ் இருக்குது. இதில் போயிடுங்க. இதில் போனீங்கன்னா ஒரு டெக்ஸ்டைல் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து பார்கோட முக்கியமான பிரிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் பண்றாங்கல்ல, ரிட்டர்ன் பண்ணும்போது பில்ல தொலைச்சிட்டாங்க, பில் இல்லாமல் ரிட்டர்ன் பண்றாங்கன்னா நம்ம பார்கோட் வச்சு பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அது பில் பண்ணியிருக்கேன். அந்த பில்லோட பார்கோட் நான் என்டர் பண்ண அப்படின்னா வந்து இங்க பாத்தீங்களா அதோட ப்ராடக்ட் கோடு, ப்ராடக்ட் நேமு, நான் எப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் டீட்டெயில் இருக்கு, ஸ்டாக் டீட்டெயில் இருக்கு, என்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சேல் பண்ணியிருக்கேன், பில்லு பாத்தீங்கன்னா பில் நம்பர் இருக்குல்ல, அதாவது பில்ல இல்லாம இருந்தா கூட பில்ல ட்ராக் பண்ண முடியும். பில் நம்பர் இருக்குல்ல, இதை வச்சு வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா என்னைக்கு நம்ம இந்த பில் பண்ணியிருக்காங்கன்னு கூட டீட்டெயில் இங்க இருக்கும். இப்படிதான் வந்து நம்ம வந்து பில்லே இல்லைன்னா கூட வந்து நம்ம ப்ராடக்ட் வந்து ட்ராக் பண்ண முடியும். அவ்வளவுதான். இன்னைக்கு என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஒரு ரிட்டர்ன் பண்ணி ரிவைஸ் பண்ணிடலாம். இன்னைக்கு வந்து காமனா வந்து டெக்ஸ்டைல இருக்க 15 ஃபீச்சர்ஸ் பார்த்துருக்கோம். அது இல்லாமல் நான் என்ன பண்ணிருக்கேன்னா 16 வந்து ஒரு ஃபீச்சர் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ட்ராக் பண்ற ஃபீச்சர் சொல்லியிருக்கேன். இதே ஃபீச்சர்ஸ் வந்து நீங்க வந்து சேம் ஃபீச்சர் வந்து உங்களுக்கு வந்து ஃபுட்வேர்லயே அப்ளை ஆகும். நீங்க ஃபுட்வேர்லயே இதை யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.